இப்போது நான் போயிட்டுருக்க அந்த பஸ் இதுதான். டிராஃபிக் இல்லைன்னா டைமுக்கு போயிடுவோம். காலையில் ஃபாகெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதோட மரம்லாம் தெரியுது பாருங்கள் ஒயிட்டா. கேப்டன் இங்கே யூகே செக்யூரிட்டிஸ் மாதிரிலாம் கிடையாது, யூகே போலீஸ் மாதிரிலாம் கிடையாது. இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வாங்கிட்டாங்க. வெஜ் பிரியாணி 200 சத்தியமாக அது 10 10 எனக்கு தெரியாது. அங்கே ஆகாஷ் சோப்ரா அவரோட யூடியூப் சேனலுக்காக இன்ஸ்டாகிராமுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விவேகானந்தா தரம்சாலா விலாக் டே 2. இது வீலாகலாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய அஸ்வின் மூமெண்ட் எல்லாம் இருக்கும். ஏன்னா வெயில் கொஞ்சம் கிளார் அடிக்குது. வெயில் கிளார் அடிக்குதுன்னா வெயில் செம்மையாக இருக்குது. இன்னைக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா க்ளவுடெலாம் கிடையாது. மூஞ்சிலே அடிக்கிற வெயிலுக்கே உங்களுக்கு தெரியும். ஸோ க்ளவுட்லாம் கிடையாது. ஸோ மாதிரி செம்மையாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் தங்கியிருக்கிறது பக்ஸு இல்லைங்களா, மெக்லாட்கஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். மெக்லாட்கஞ்சில் இருக்கு தரம்சாலா இப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 8 கிலோமீட்டர்ஸ் 8 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக வரும். அதாவது தரம்சாலா பொறுத்த வரைக்கும் மேலே இருக்குங்களா, மேலே 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 இருக்குது. 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. தரம்சாலா, மெக்லாட்கஞ்ச், தரம்கோட். நான் சென்டரில் இருக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் மேலே போகுது கீழே வருது அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ ஈஸியாக இருக்கிறது கிடையாது. இப்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்ஸூலேருந்து 8:20 பஸ் இங்கேருந்து டேரெக்டாக தரம்சாலா போகுது. தரம்சாலா போகுது. அங்கேருந்து ஸ்டேடியம் பக்கத்தில் போக இப்போ தரம்சாலா போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே பக்ஸூலேருந்து நான் தரம்சாலா ஸ்டேடியம் போகணும் அப்படின்னா சும்மா நாளில் 300 ரூபா கேட்டாங்க, 400 ரூபா கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபா கேட்டாங்க. நேற்றுக்கு நான் வந்து லூக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் கிரிக்கெட் ஃபேன் பண்ணார். அவரு கூட வந்தனால நான் தப்பிச்சேன். அவர் எனக்கு ஷேர், அவர் 100 ரூபா மட்டும் போட்டுக்கோங்க, மிச்ச காசை நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டா இருக்கிறதால தப்பிச்சுக்கிட்டேன். பட் இப்போ வந்து நான் பஸ்ஸில் ஏறி இருக்கிறேன். ஒன்று நான் டைமுக்கு போகணும், பால்வன்லேருந்து பார்க்கணும். இங்கே செம்ம டிராஃபிக் வேறு, டிராஃபிக்கு காசு அதிகம். நான் நேரத்துக்கு போகணும். என் கண்ணுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் இதுதான். சாப்பாடு இங்கே நான் ஒரு வேளை சாப்பிடணுன்னாலே 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. தண்ணி பச்சை தண்ணி தான். ஹாட் வாட்டரு சில இடங்களில் மட்டும் தான் கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காது. சில இடங்கள் பல இடங்களில் கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரியான குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ் தான் இங்கே இருக்குது. போகும். நைட்டு சரியாக தூக்கம் இல்லை. நேற்றுக்கு ஒரு பெரிய கதை நடந்துச்சு, பார்ப்போம் சரிங்களா. கண்ணுக்கு தெரிஞ்ச சேலஞ்ச் சொல்லுவோம், தெரியாத சேலஞ்சஸ் நிறைய. இப்போ நான் போயிட்டு இருக்கிற அந்த பஸ் இதுதான். டிராஃபிக் இல்லைன்னா டைமுக்கு போயிடுவோம். ஆனால் டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும். இங்கே இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு 29 ரூபா 28 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ஸு டிக்கெட்லாம், இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க. காசு மட்டும்தான் வாங்கிட்டு விட்டுருவாங்க. யார் டிக்கெட் வாங்கியிருக்கா வாங்கலாம் தெரியாது இங்கே பொறுத்த வரைக்கும். போய்கிட்டே இருக்கும். ஏதாவது ஷார்ட்கட்டான்னு தெரில. மெக்லாட்கஞ்ச் போய் தான் போகுமா? அது மெக்லாட்கஞ்ச் போகாமல் இல்லை மெக்லாட்கஞ்ச் போயிட்டு தான் போகும்னு நினைக்கிறேனே, தெரிலையே. இல்லை, இது வேறு ரூட் வழியாக போகுது நினைக்கிறேன். வேறு ரூட் வழியாக போனால் நல்லது சர்ன்னு போயிடலாம். தரம்சாலா பஸ் ஸ்டாண்ட் இல்லை, தரம்சாலா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓகே 9 மணி ஆச்சு. அங்கேருந்து நான் தரம்சாலா பஸ், அதாவது பக்ஸுலேருந்து தரம்சாலா பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது மணி 9. இங்கே இன்னும் 1/2 ஹவரில் அங்கே போய் சேரணும். நடந்து போனால் 1/2 ஹவரில் போயிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஆனால் ஷேர் டாக்ஸியில் போனால் எவ்வளோ ஆகும் தெரியல, பார்ப்போம். ஸோ நடக்க வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த பஸ்ஸு இருக்குது. இங்கே எந்த ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸில், நடந்தால் 15 நிமிஷம். ஆனால் பஸ்லேயே போயிடலாம் இன்னொரு முடிவு. போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சேவ் பண்ண ஏதாவது சாப்பிட்லாம்ல. எடுத்து உருட்டிட்டு போக ஆரம்பித்தாச்சு. இங்கேருந்து 5 ரூபா தான் இருக்கும். முடிவாங்க குடிக்கிற மாதிரி ஏதாவது போத மாட்டாங்க. ஸ்டேடியமுக்கு வந்தாச்சு. அதாவது எந்த பஸ்ஸுமே, நான் ஏறின 2 பஸ்ஸுமே ஓகேங்களா, பக்ஸுலேருந்து தரம்சாலாவுக்கு ஏறின பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பிசுறு தட்டம் நான் கண்டிப்பாக ஏதாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணி வந்துருப்பேன். ஆனால் அப்படி இல்லை. ஸோ ஸ்டேடியம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே என்ட்ரு ஆயிடுவேன், அவ்வளோதான். டைமுக்கு வந்தாச்சு. கிரவுண்டுக்குள்ளே டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. உள்ளே இவங்க எவ்வளோ நேரம் ஆக்க போகிறாங்க தெரியல. நேற்றுலாம் மொட்டத்தரமாக லேட் ஆகி விட்டாங்க, கடுப்பாயிடுச்சு. வாங்க ப்ரோ, எங்கேருந்து வரீங்க? அப்பா சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரீங்களா? மேட்ச்சுக்காக வரீங்களா? மேட்ச்சுக்காக வந்திருக்கேன். பேர் ப்ரோ? ராஜகோபால். நைஸ். நேற்று அஸ்வினோடதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், உங்களோடதெல்லாம் தான் பார்த்தேன். அப்படிங்களா? சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நாள் வரீங்களா? நேற்றுக்கு வந்தீங்களா?
ஏர்லியராக வர முடியல, ஆ ஆ ஆ ஆ. இப்போ தான் பார்த்தேன். இப்போ நீங்கள் இந்த கேட்டா ஏர்லியர் உங்களோட தான் டெரேசனா? வாங்க வாங்க வாங்க. அப்பா, அதாவது முன்னெல்லாம் ஒரு சொல்லுவாங்கல்ல, எங்கே போனாலும் ஒரு மலையாளத்தான் மாற்றிக்கலாம், எங்கே போனாலும் ஒரு தமிழ் ஆள் இருக்காங்க. ராஜ்கோட்டில் பார்த்தேன், ராஞ்சியில் பார்த்தேன், தர்மசாலாவில் பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. மூச்சு வாங்குது, அப்புறம் வெடிச்சிரும். உள்ளே போய் நிறைய பேசுகிறேன். கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டேன். வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், மிஸ் பண்ணலை. நல்லா இருக்குது. இன்னைக்கு வெயிலும் இருக்குது, மழையும் கிளியராக இருக்குது. காலையில் ஃபாகெலாம் இல்லாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதோட மரம்லாம் தெரியுது பாருங்கள் ஒயிட்டாக. இதுக்கு எவ்வளோ கொஞ்சம் மேகமூட்டமாக, நேற்றையாவது கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததில்ல, பட் ஏன்னா இன்றைக்கி அப்படி இல்லை பாருங்கள், எல்லாம் ஜிஜின்னு இருக்குது. எவ்வளோ அழகாக கிரேசியாக இருக்குது. அதில் கீழே கிரிக்கெட்டு. ஸோ கில் 50 இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்காரு பாருங்க. ப்ளூ ஸ்கை, நல்ல மலை, பனிமலை. இப்போ கிளியராக, இன்னைக்கு கிளியராக தெரியும். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ தான் க்ளவுட்ஸ் வருது, பனி பேஞ்சி அது வந்து சரிஞ்சிருக்கு. ஈகிள் இஸ் கம்மிங். ரோஹித் 89ல் இருக்காரு. ஆனால் எனக்கு விஷயம் புரியல, இந்த கோல்ட் காஃபி விற்கிறாங்க இங்கே. கோல்ட் காஃபி யார் குடிப்பாங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க குடிப்பாங்க கோல்ட் காஃபி. ஆர்டர் பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட நல்ல கேமரா தான். அந்த கழுகு பறக்கிறது, ஐயோ எடுத்துட்டேன் பிடிச்சிட்டேன். இந்த வெள்ளை மலைக்கு மேலே கழுகு பறக்கிறது தெரியுதா? ஆஹா, டிவிலெல்லாம் அதை காட்டு பார்க்குறேன். இப்போ என் ஃபோனில் நான் பார்க்குறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். கழுகு போய் உட்காந்துருச்சு. பொதுவாக இதெல்லாம் இங்கிலாந்து எஜ்போஸ்டானில் பார்க்கலாம். பாருங்க, பால் அடிச்சு போட்டு விளாண்டுருக்காங்க தரம்சாலாவில். இங்கிலாந்து ஃபேன்ஸ் தான் பேக்கில் வச்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுருட்டி உள்ளுங்க வச்சு ஊதி வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. போதே பாஸ் பண்ணிட்டாங்க. டேய் கலக்குறீங்களடா. எங்கே போச்சு அந்த பால்? எடுத்துட்டாங்க. ஆனால் கிரவுண்டுக்குள்ளே போகாமல் இருக்கணும். இங்கே இங்கிலாந்து செக்யூரிட்டிஸ் மாதிரிலாம் கிடையாது. அடே, அது இங்கிலாந்து ஃபேன்ஸ்னால் இங்கிலாந்துனா கரெக்டாக ப்ராப்பராக பாஸ் பண்ணி விளையாடுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அதுதான் சொல்கிறாங்க, சும்மா ஒஸ்ட்டு. இங்கிலாந்து ஃபேன்ஸ்னால் ப்ராப்பராக அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு விளையாடுவாங்க. செக்யூரிட்டி பால் வாங்குறாரு. அதான் சொல்கிறாங்க, இங்கே யூகே செக்யூரிட்டிஸ் மாதிரிலாம் கிடையாது, யூகே போலீஸ் மாதிரிலாம் கிடையாது. இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வாங்கிட்டாங்க, போலீஸ் பாலை வாங்கிட்டு போயிட்டாரு. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் கடுப்பாயிட்டாங்க. 94ல் இருக்காரு ரோஹித். 4 6 4 98 ரோஹித் சர்மா. ஆகா, இந்த பால்லே கூட 100 வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க ரோஹித்தோட 100க்காக. இந்த சீரீஸ்ல இவரோட 2வது 100 வருமா பார்ப்போம். 100 வருமா? 100 வருமா? லஞ்சுக்கு முன்னாடி இங்க ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு 100 கிடைக்குமா பார்ப்போம். 100 வருமா? 99 விரைச்சி போச்சு கை. இப்போ நல்லா வெயில் இருக்கு, அதனால விரைச்சி போயிருக்குது கை. ரோஹித் டெஸ்ட் 100, இந்த சீரீஸ்ல 2வது 100. ரோஹித்தோட 100 வருமா? மனமில்லை, விருப்பமில்லை, வரும். விரைவில் வருகிறேன், விருது தருகிறேன். 2 3 ரோஹித் சர்மா கிட்ட வந்து அஸ்வினோட 100வது டெஸ்ட் பத்தின இல்லை டாஸ் போடல அப்படின்னாரு. ரோஹித்தோட 100 வருமா? ஃபன் பண்றோம், பிராங்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஃபீல்டர்ஸ்களையும் அணைச்சி வச்சிருக்காரு. இந்த குளிர்லயும் கொஞ்சம் வேர்க்குது. விரைவில் வருகிறேன், விருதை தருகிறேன். ஃபன் பண்றோம். எபிசோட் 5 பாருங்க. எல்லா பாலையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இவரு 95க்கு வந்துட்டாரு. கில்லு டிஃபென்ஸ்.
1 2 ஓடிடுவார். அப்போ 90 இப்போ இல்லை 96 தான் 1. இப்போ ரோஹித் ஸ்ட்ரைக்கு. இப்போயாவது 100 அடிப்பாரா? கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவரா 1.5 ஓவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 100 வந்துருச்சு. எஸ், ரோஹித் சர்மா கிட்ட இருந்து இந்த சீரீஸ்ல 2வது 100. ஆனா அவர்கிட்ட பெரிய செலிப்ரேஷனா கிடையாது. இந்த ஹிமாலயாஸுக்கு கீழே இவர் அடிச்ச இந்த 100 நான் வந்து ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு மலை, ஓகேங்களா, இது மடுவா இருக்கும் போதே கரைச்சிடணும். இந்த மடுவை நீங்க வளர விட்டீங்க அப்படின்னா பெரிய இமயமலை ஆயிரும். அந்த மலையை உங்களால் நகர்த்தவே முடியாது. இதுக்கு முன்னாடி ராஜ்கோட்ல நம்மளால விக்கெட் போகும்பொழுது கேப்டன் லீடிங் இன் த ஃப்ரண்ட் அப்படின்னு ஆடி காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு டார்கெட் வந்தாலும் அந்த டார்கெட்டை அடிச்சு ஆடி சேஸ் பண்ணணும், ப்ரெஷரை விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டே இருப்பாரு. நீங்க இந்த 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 தரம்சாலா ஹார்ட் பிச்சில் கொஞ்சம் ஒரு ஃபிளாட்டான பிச்சில் அடிச்சாதான்டா அடிக்கணும்டான்னு அடிச்சிருக்கிறாரு. 154 பால்ல 100, 13 ஃபோர்ஸ். ஹிட்மேன் இஸ் ஹிட்மேன். 100 வந்துருச்சு. எஸ், ரோஹித் சர்மா கிட்ட இருந்து இந்த சீரீஸ்ல 2வது 100. ஆனா அவர்கிட்ட பெரிய செலிப்ரேஷனா கிடையாது. இந்த ஹிமாலயாஸுக்கு கீழே இவர் அடிச்ச இந்த 100 நான் வந்து ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு மலை, ஓகேங்களா, இது மடுவா இருக்கும் போதே கரைச்சிடணும். இந்த மடுவை நீங்க வளர விட்டீங்க அப்படின்னா பெரிய இமயமலை ஆயிரும். அந்த மலையை உங்களால் நகர்த்தவே முடியாது. இதுக்கு முன்னாடி ராஜ்கோட்ல நம்மளால விக்கெட் போகும்பொழுது கேப்டன் லீடிங் இன் த ஃப்ரண்ட் அப்படின்னு ஆடி காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு டார்கெட் வந்தாலும் அந்த டார்கெட்டை அடிச்சு ஆடி சேஸ் பண்ணணும், ப்ரெஷரை விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டே இருப்பாரு. நீங்க இந்த 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 தரம்சாலா ஹார்ட் பிச்சில் கொஞ்சம் ஒரு ஃபிளாட்டான பிச்சில் அடிச்சாதான்டா அடிக்கணும்டான்னு அடிச்சிருக்கிறாரு. 154 பால்ல 100, 13 ஃபோர்ஸ். ஹிட்மேன் இஸ் ஹிட்மேன். இப்போ இவரு 100 அடிக்கிறாரான்னு பார்ப்போம். அடிக்கிறாரா 100 எப்பா சுப்மன் கில்லோட இந்த செலிப்ரேஷன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி 100 அடிக்கும் போது இப்போ அதாவது இந்த சீரீஸ்ல 100 அடிச்சாரு. அப்போ தெரிஞ்சது ஓகே நம்ம லீன் பேட்ச்ல இருக்கிறோம், செலிப்ரேட் பண்ணக்கூடாது, காமா இருக்கணும். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிக்னேச்சர் ஒரு செலிப்ரேஷன். பா கேப்பை கழட்டி சியத் பேட்டை மேலே காமிச்சு இவர மாதிரி நான் பிளேயர் கிடைக்க மாட்டேன்னா திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு டிசர்வ்டு ஒரு 100 மிஸ் பண்ணாரு. அதுக்கு ஒரு 100 அண்ட் இப்போ ஹிமாலயாஸுக்கு கீழே விராட் கோலியை மிஸ் பண்ணலப்பா அப்படின்னு ஸ்ட்ரைக்ல ஒன்று அடிச்சாரு. நட்டேர்னு ஆண்டர்சன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்கொயர்ல அடிச்சாரு. வேற மாதிரி கில் இஸ் பேக். ஆனால் அந்த 100 அடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி 100 அடிக்கும் போது இல்லை இன்னும் நம்ம இன்னும் கம்பேக் கொடுக்கல இருக்குது அப்படிங்கிறத கில்லோட அந்த செலிப்ரேஷன் பார்க்க முடிஞ்சது. பட் இந்த செலிப்ரேஷன் வந்து ஓகே நான் இப்போ நல்ல ஒரு ஸ்பேஸில் இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த செலிப்ரேஷன் அவர் கொடுத்தாரு, மேலே பார்த்தாரு. ஓகே, நல்ல லஞ்ச். ரோஹித்துக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா கில்லு 100 அடிச்சதில்ல. ஏன்னா ரொம்ப முக்கியமான பிளேயர், ஏன்னா டீமுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயருக்கு கில்லு செம்ம நல்ல டேலண்ட்னு தெரியும். அவர் லீன் பேட்சில் இருக்கிறாரு. இவர் ரொம்ப முக்கியம் டீம் இந்தியாவுக்கு, ஃபியூச்சர் பிளேயர், ஒரு முக்கியமான பிளேயர் இப்படி தடுமாறும் பொழுது அதாங்க ரோஹித் ரொம்ப சந்தோஷங்க. அதனால தோல்ல தட்டி கொடுத்தாரு அவரு. அதாவது ரோஹித் 100 அடிக்கும் போது அவ்வளோ செலிப்ரேஷன் இல்லை, கில்லு 100 அடிச்சோன்னே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் கில்லோட கம்பேக். முக்கியமான பிளேயர் கம்பேக் கொடுத்துருக்காரு, டீமுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவரு. வெஜ் பிரியாணி 200 ரூபாய். சத்தியமாக அது 10 10 எனக்கு தெரியாது. இங்கேருந்து மூவ் ஆகணும், அது மட்டும் எனக்கு தெரியும். குறைலாம் சொல்லக்கூடாது, கிடைக்கிறத சாப்பிட்டு போனால் குறைஞ்சபட்சம் எனக்கு 200 ரூபாய் ஆகுது. எதாவது சாப்பிட்டாலும் 200 ரூபாய் ஆகுது, தொட்டா 200 ரூபாய். ஸோ வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நேற்றுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு நூடுல்ஸ் 100 ரூபாய்க்கு கொடுத்ததுக்கு இன்னைக்கு 200 ரூபாய்க்கு பரவாயில்ல. போகுது, இது 10 சாப்பிட்டேன், இன்னைக்கு 10, அதுவே போதும். அங்கே ரோஹித் பாருங்களேன், அதில் அது இல்லை அந்த பேட்டை சியட் பேட்டை ஸ்டெம்பில் நிப்பாட்டி வச்சிருக்கிறாப்புல. என் தலைக்கு எவ்வளோ தில்ல பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. வேறு லீடர் இருக்காங்க. ஆண்டர்சன் அடிச்சு என்னப்பா பண்ணுறீங்க? ஈகிள் இஸ் கமிங். அங்கே ஓவைஸ் ஷா நின்றுட்டே கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு.
ஃபர்ஸ்ட் பால் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். மிடில் ஓவர்ஸ் தி கிரேட்டஸ்ட் எவர் ஃபாஸ்ட் பாலர் ஸ்டோக்ஸ். நான் ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத ஸ்டோக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸ்டோக்ஸை ரீட் பண்ணல. தேவ்தத் படிக்கலோட தேவ்தத் படிக்கலோட ஃபர்ஸ்ட் பால், வெரி ஃபர்ஸ்ட் பால்ல ஸ்டோக்ஸ் ரோஹித் எடுத்தாரு. இப்போ ஸ்டோக்ஸ் Jimmy. Classical top of the off stump. So Gill இந்த பக்கம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. இந்த சீரீஸ்ல சிறப்பா ஆடி இருக்கிறாரு. எல்லாரும் சூப்பர் கில்லுக்கு ஒரு கைத்தட்டல் பாராட்டு. இப்போ சர்ஃப்ராஸ் என்ட்ரி. இந்தியா ஒன்றும் இப்போ பெரிய லீட்ல இல்லை, பட் 3 விக்கெட் போயிருக்குது. பார்ப்போம். இப்போ சர்ஃப்ராஸும் தேவ்தத் படிக்கல் நியூ கமர்ஸ் 2 பேர் ஆடிட்டு இருக்காங்க. அதை விட இது வரைக்கும் ஆண்டர்சன் டெஸ்ட் கிரிக்கெட்ல 699 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. இன்னொரு விக்கெட் எடுத்தா 700 விக்கெட். பட் இப்போ அவருக்கு விக்கெட் அப்படிங்கிறத தாண்டி டீமுக்கு விக்கெட் தேவை, அவருக்கும் தேவை, எல்லாருக்கும் எங்களுக்கும் தேவை. 700 விக்கெட். இந்த ஹிமாலயாஸுக்கு கீழே இருந்தோம்னா வெயில் 15 டிகிரி செல்சியஸில் இருக்கு. நல்ல வெயில் சரிங்களா. ஆனால் காற்று ஜில்லுன்னு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு இந்த வெயில் நல்லா இதமாக இருக்கும். நிறைய இங்கிலாந்து ஃபேன்ஸ், நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். க்ரௌடு வந்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னு க்ரௌட் நிறைய பேர் வந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை மதியம், அது செகண்ட் செஷன். அந்த பாரமி ஆர்மி கிரவுண்ட் அந்த க்ரௌடு எப்பவுமே இருப்பாங்க க்ரௌடுக்குள்ள. ஆனால் அந்த க்ரௌடு அவங்கள தாண்டி அவங்களுக்கு பக்கத்தில் அங்கே க்ரௌட் இருக்குது பாருங்க. இவங்கெல்லாம் லோக்கல் க்ரௌட்ஸ் நிறைய. அந்த பக்கம் ஃபில் ஆகலை, ஆனால் நேற்று இருந்ததை விட ரொம்ப அதிகம் இன்னைக்கு. அப்பர் ஸ்டாண்ட் லோவர் ஸ்டாண்ட்லாம் அது மீடியா பாக்ஸ் கீழே அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் இங்கெல்லாம் க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கெல்லாம் பாருங்க ஃபுல்லாக நிறைய டிராஃபிக் ஆகி அப்படி இருக்கும். வெளியெல்லாம் டிராஃபிக் ஆகிருங்க. இதெல்லாம் பெரிய ரோடெலாம் கிடையாது, சின்ன ரோடு தான். அப்படிங்கிறதுனால நேற்றுக்கெல்லாம் டிராஃபிக்கு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு காரு வரிசலாக நிற்கும். போலீஸ் சொன்னதுக்கப்புறம் தான் போகும். சார் டிராஃபிக்கு நேற்றுக்கே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாளைக்கெல்லாம் இங்கேருந்து வெளில போகிறதுக்கே சிட்டி விட்டு வெளில போகிறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கே மேட்ச் முடியுமா தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக இந்தியா பேட் பண்ணி நாளைக்கும் பேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இன்னிங்ஸ் விக்ட்ரி இல்லை பெரிய விக்ட்ரிக்காக தான். இன்னிங்ஸ் விக்ட்ரி தான் இந்தியா நினைக்கிறேன். பார்ப்போம். 4th டே மேட்ச் முடியும்னு நினைக்கிறேன். அப்போது 4 நாள் வந்து போகணும். 50 மேட்ச் யாரும் எதிர்பார்க்கல டெபியூ ஆவாருன்னு. அவர் 4ல் 2019 ஒரு தேவ்தத் படிக்கல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த தேவ்தத் படிக்கலை எங்கே இல்லை. நாளைக்கு முன்னாடி ரஞ்சி ட்ரோஃபிகளில் பார்த்தேன். அது 100+ ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. இப்போ அது ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணி 50 டெபியூ மேட்ச் 50 இதான 50 கில். அது செஞ்சுரியன்ஸ் 2 பேர் போனதுக்கப்புறம் வந்திருக்கிற 50 பார்ப்போம். யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரா அந்த கர்நாடிகா. கருண் நாயர் பற்றி சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 300 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அடுத்தது பார்டர் கோஸ்கர் ட்ரோஃபியில். பட் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எஸ் ஐம் கரெக்ட். கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அஸ்வினோட 100+ மேட்ச் பேட் பண்ண போகிறாரு. இதெல்லாம் டிவியில் பார்த்துட்டு இப்போ என் ஃபோனில் ஃப்ரேம்லையும் அப்புறம் இங்கே நேரில் இதை பார்க்கும்பொழுதும் அதான் ரெட் கலர் ரூஃப் டாப் அப்புறம் இந்த க்ரீன் கிராஸ். இவங்களோட இந்த பார்ட்னர்ஷிப்பு செம்ம ஃபன்னாக இருக்கும். சொல்லிட்டாகவும் ஜஸ்பிரித் பும்ராவும் நீங்கள் டிவியில் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். நேரில் பார்க்கும்போது அவங்க பேசிக்கிறது அதெல்லாமே இன்னும் பண்ணேன். 3:30 மணிக்கும் குளிருது, 1:30 மணிக்கும் குளிருது. வெயில் எங்கள் பக்கம் வரமாட்டேங்குது. தரம்சாலாவில் வெயில் இருக்கிற மரமாக பார்த்து மற்ற இடங்கள்லாம் வந்து எங்கே நிழல் இருக்கும் அங்கே பார்த்து எடுப்பேன். பெவிலியனில் பட் இங்கே பெவிலியன் நல்லா தான் இருக்கு.
சாயங்காலம் 3:30 மணி ஆனாலும் குளிருது, 1:30 மணி ஆனாலும் குளிருது. அதாவது வெயில் இருந்தாலும் ஜில்லுன்னு இருக்கு. நம்ம ஊரெல்லாம் கொளுத்துது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பும்ராவுக்கு இங்கே ஃபேன்ஸ் அதிகம், பவுலிங்கில் இல்லை பேட்டிங்கில். டிஃபென்ஸுக்கு கிளாப் பண்ணுறாங்க. பாய்ஸ் படத்தில் 5 பேர் வருவாங்கல்ல, ஆனால் இங்கே 3 பேர் தான். யார் அது இல்லையே, ஜாயின் ஆகிருக்கிறாப்புல புதுசாக. இப்போ 4 பேர் வந்தாச்சு. அப்போ இன்னும் ஒரு ஆள் யார்? அப்போ அங்கே உட்காந்துருக்கிற ஆளா? அது திருவுஜர் நினைக்கிறேன். அந்த ஸ்டாண்ட் அவங்க ஃபுல்லாக ஆக்கப்பி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக ஃப்ளாக்ஸ். டீ குடிச்சே ஆகணும் உங்களாம். ஆனால் கோல்ட் காஃபி குடிப்பாங்க. 50 ரூபா. ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன், ஃபுல்லாக மேகம் வந்து மறைச்சிச்சு. ஃபுல்லாக காலைல எப்படி தெரிஞ்சு பாருங்களேன். நேற்றுக்கு தம்மா தொண்டு தெரிஞ்சுக்க. தலைவரே அப்படின்னு. சிராஜ் என்ன பண்ணுறாரு? ப்ராக்டிஸா? ஆமாம், நாளைக்கு பேட்டிங் பண்ணல. சிராஜ் ப்ராக்டிஸ் போக போகிறாரு. Boys, well played, boys! Well played, boys! Well played! அந்த பக்கம் இங்கிலாண்டும் நீங்கள் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணாங்க. அங்கே ஜியோ சினிமாக்காக தீப்தாஸ் தான் நினைக்கிறேன். அந்த டீம் ரெடி ஆயிடுச்சு. ஜாக்கிர் கான் ரெடி. சிராஜ் ரெடி ஆகிட்டாப்ல. இவர் தான் ஹரிபிரசாத் மோகன், इंटरव्यू के लिए கோயம்புத்தூர்காரரு. ये ग्राम से होना वो वाला इसको नहीं देखा हो. எல்லாத்தையும் விரிச்சு மேஞ்சிட்டு இருக்காரு. கேப்டன் ரோஹித் க்ளவுஸ் தேடிட்டு போறாரு, எதுன்னு தெரியாம. ஏய் ஷட் அப். இங்க இன்டர்வியூ கொடுக்குறாரு. அங்கே போயிட்டு டிராவிட் தான் நினைக்கிறேன், பிச்சை செக் பண்ணுறாரு. பிச்சை செக் பண்ணுறதுக்காக ரோஹித் போகிறாரு. அங்கே ஆகாஷ் சோப்ரா அவரோட யூடியூப் சேனலுக்காக, இன்ஸ்டாகிராமுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோஹித் டிராவிட் வச்சுட்டு வராங்க. ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காரு நினைக்கிறேன். வீடியோவை வீடியோ பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மேட்ச்சு முடிஞ்சிச்சு. எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான். தரம்சாலா டோட்டலாக சேலஞ்ச் தான். இப்போ போகணும். இப்போ இது எனக்கு பெரிய சேலஞ்சாக. எனக்கு பஸ் எப்படி கிடைக்க போகுது? ராஜ்கோட் ராஞ்சிலாம் புரிஞ்சுக்கிட்டேன். தரம்சாலா மட்டும் என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. வீலாக்கு இதோட முடிச்சுக்கலான்னு பார்த்தா நான் இங்கேருந்து போகிறது அது பெரிய ஜோக்காக இருக்கும். பார்ப்போம், முடிச்சுக்கிறேன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ஒரு மாதிரி ரோஹித்தோட செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அவர் 100 அடிக்கும் போது இல்லை, கில்லு 100 அடிக்கும் போது அந்த செலிப்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீலாகில் மலை இன்னைக்கு நேற்றை விட இன்றைக்கி நல்லா காமிச்சிருந்துருப்பேன். இது தாண்டா மலை, இது தாண்டா ஹிமாலயாஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். நடக்கணும் கிரவுண்ட்லேருந்து. நடக்கிறது பிரச்சனை கிடையாது, உடனே பஸ் இருந்தால் போயிடலாம். ஆனால் அங்கே பஸ் இருக்க மாட்டேதே, அதான் பிரச்சனையே. காலையிலேருந்து சாப்பிட வரோம் கூட மாட்டோம். இன்றைக்கி சாப்பிட்டா நல்ல வேலை தாங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு டீ 2 டீ. இன்றைக்கி ஒரு வெஜ் பிரியாணியாக சாப்பிட்டேன். ஓகேங்க, நான் ரூம் போயிட்டு ரிவ்யூலாம் பண்ணோம். நேற்றுக்கு பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சு. இல்லை வண்டி ஹீட் ஆகிடுச்சு, நின்றுடுச்சு. ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. ரூமே நேற்று கிடைக்கல எனக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் அந்த பிரச்சனை இல்லாமல் முடிக்கணும். போகிறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு என்னோட பயணம். 10 கிலோமீட்டர் கிரவுண்டை தாண்டி இருக்கேன்.